இன்று நள்ளிரவிலிருந்து அமுலாகும் வகையில் எரிபொருட்களுடைய விலை ஸ்ரீலங்காவில் குறைக்கப்பட்டிருக்கிறது. 163 பாதுகாவலர்கள், 15 சமையல்காரர்கள் இப்படி என்று சொல்லி தனக்கான வசதிகளை கோரிடக்கூடிய முன்னாள் ஜனாதிபதி சங்கு சின்னத்திலே போட்டியிடுவதற்கு தமிழ் கட்சிகள் விண்ணப்பம். அது மாத்திரமல்ல, மிக குறிப்பாக இப்போது பேசப்படக்கூடிய விஷயம் அல்லது இன்றைய நாளிலே அதிகம் விலாவாரியாக பேசப்படக்கூடிய விஷயம், இந்த மதுபான சாலை உரிமம் தொடர்பாக ஒருவருடைய பெயர் இப்போது வெளியே வந்திருக்கிறது. விரிவாக இந்த விடயங்கள் தொடர்பிலே பேசலாம். 30ஆம் திகதி இருந்திருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் சம்பந்தமாக பார்ப்பதற்கு முன்பாக சற்று முன்பதாக எரிபொருட்களுடைய விலை குறைக்கப்பட்டிருக்கிறது. இன்று நள்ளிரவிலிருந்து அமுலாகிற வகையிலே இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய எரிபொருட்களுடைய விலைகளிலே மாற்றம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஒக்டேன் 92 ரக பெட்ரோலுடைய விலை 21 ரூபாயால் குறைக்கப்பட்டு 311 ரூபாய். அதேபோல ஓட்டோ டீசல் 24 ரூபாயால் குறைக்கப்பட்டு 283 ரூபாய். அதேபோல டீசல் 33 ரூபாயால் குறைக்கப்பட்டு 319 என்ற விலையில் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. மண்ணெண்ணெயினுடைய விலையிலும் குறைப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 19 ரூபாய் குறைக்கப்பட்டிருக்கிறது. 183 இந்த விலை இருக்கிறது. சூப்பர் பெட்ரோல் ஒக்டேன் 95 ரக பெட்ரோலுடைய விலைகளிலே எந்தவித மாற்றங்களும் கிடையாது என்பது இப்போது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். முன்பாக தலைப்பிலே பார்த்திருப்பீர்கள், ஜனாதிபதிக்கு அதிரடியாக திணைக்களம் ஒன்று தடை விதித்துகிறது. ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜனாதிபதி தான் மிக உயர்ந்த பதவி. அப்படி இருக்கக்கூடிய ஜனாதிபதிக்கு அவர் கீழே வரக்கூடிய ஒவ்வொரு விதமான திணைக்களங்கள் எப்படி தடை விதிக்க முடியும் என்று கேட்டால், இது சுயாதீனமாக இயங்கக்கூடிய சில திணைக்களங்கள் இருக்குது. நீதி, அதே போல தேர்தல், இப்படியான விஷயங்கள்லாம் சுயாதீன குழுக்களாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் ஜனாதிபதியால் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய சில தீர்மானங்களுக்கு இப்ப தடை விதிக்கப்பட்டிருக்குது. இப்ப நீங்க இது செய்ய முடியாது என்பது போல அவர்களுடைய அறிவுறுத்தல் இப்போது ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டிருக்கு. என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தா, செண்டொரு நாளைக்கு முதல் ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க சில விஷயங்களை சொன்னார். இதுவரை காலமும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மானியங்கள்ல நான் அதிகரிப்பை மேற்கொள்ள போறேன், அதுல மாற்றங்களை கொண்டு வர போறேன், மக்கள் பாவம், அவர்களுக்கு தேவையாக இருக்கக்கூடிய விஷயத்தை நான் செய்து கொடுக்க போறேன் என்று சொல்லக்கூடிய வேளையில தான் இப்ப பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்குது. ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில அப்படி எதுவுமே செய்ய முடியாது என்று சொல்லி தேர்தல் திணைக்களம் தான் இப்போதைக்கு தடையை விதித்திருக்கிறது. தேர்தல் ஆணைக்குழு இந்த தகவலை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. விவசாயிகள் மற்றும் கடற்தொழிலாளர்களுக்கு வழங்கப்படக்கூடிய மானியம், விவசாயிகளுக்கு வழங்கப்படக்கூடிய மானியம் 15,000 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாய் வரை கூட்டப்பட்டிருந்தது. அதே போல மீன்பிடிப்பவர்களுக்காக எரிபொருள் மானிய விலையில் வழங்கப்படும் என்ற விடயம் சொல்லப்பட்டிருந்தது. ஆகவே அந்த 2 மானியமும் இப்ப கொடுக்க முடியாது. அது பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில வேட்பாளர்களுக்கு பாதகமான நிலைமை ஒன்றை உருவாக்கும் என்ற அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆனா நீங்க தேர்தலுக்கு பிறகு நீங்க அறிவிச்சிருக்க இந்த கொள்கைகளை மேற்கொள்ள முடியும் என்று சொல்லியும் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இந்த உரமானியம், அதே போல கடற்தொழிலாளர்களுக்கான மானியம் எல்லாம் ஏற்கனவே முதல் இருந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனா அவருக்கும் ஜனாதிபதி தேர்தல் என்ற ஒரு விஷயத்தை காரணம் காட்டி நீங்க இப்ப செய்ய முடியாது, வேணும்னு சொன்னா ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு நீங்க செய்யுங்கன்னு சொன்னாலும் அவர் இந்த ஆட்சி பொறுப்புல இல்லை. அப்படி இருக்கைக்குள்ள தான் இப்ப ஜனாதிபதி அறிவித்திருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அது இப்ப நீங்க செய்ய வேண்டாம் என்ற மாதிரி அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் சொல்லினோம், அப்ப இருந்திருக்கக்கூடிய ஜனாதிபதி கொடுத்திருக்கக்கூடிய அறிவுறுத்தல் அல்லது அவர் செய்திருக்கக்கூடிய அதே விஷயத்தான் இவர் பின்பற்றுகிறார் அப்படி என்ற விடயம் எல்லாம். ஆனா மறுபக்கமாக பார்த்தா இப்ப இருக்கக்கூடிய ஜனாதிபதி விடிய காலம் 2 மணி வரையும் அலுவலகத்தில் பணியாற்றுகிறார் அப்படின்னு சொல்லி பல்வேறுபட்ட தகவல்களை இந்த நாளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. பதவியேற்று சரியா ஒரு கிழமை தான். அந்த ஒரு கிழமைக்குள்ளே நிறைய விஷயங்கள்ல மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அவர் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார். அந்த நேரம் இப்படியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனா மறுபக்கம் பார்த்தா இந்த ஜனாதிபதியாலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நியமனங்கள் அவ்வளவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறையில் இல்லை, அல்லது அந்த நியமனங்கள் சிக்கல்கள் இருக்கிறது என்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பெரேரா தான் இந்த குற்றச்சாட்டுகளை சொல்லி இருக்கிறார். இவர் பதவியேற்றதுக்கு பிறகு பல நியமனங்களை கொடுக்கிறார். மாகாணத்துக்கான ஆளுநர்களாக இருக்கலாம், அமைச்சுகளுடைய செயலாளர்களாக இருக்கலாம், மிக முக்கியமான பொறுப்புகள் தேவைப்படக்கூடிய ஆளுக்கெல்லாம் பதவி கொடுக்கிறார். அப்படி கொடுக்கல அவர் என்ன தகுதி தராதரம் பார்த்து கொடுக்கிறார் என்று தெரியல. அப்படி கொடுக்கப்படக்கூடியவர்கள் பல பேர் நீதிமன்றங்கள் மூலம் தண்டிக்கப்பட்டவர்கள். அதே மாதிரி தான் நீதிமன்றங்கள்ல சிலருடைய வழக்குகள் நிலுவையில் இருக்குன்னு சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார். அடுத்த பொது தேர்தலில் இப்ப இவர் எடுத்துக்கூடிய வாக்கு கிட்டத்தட்ட 42% வாக்குகள் ஒட்டுமொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கக்கூடியவற்றில் இவர் பெற்றுக் கொண்டிருக்கார். அந்த சதவீதத்தை அவர் இழக்க நேரிடும். வேண்டாம், 3 நாடாளுமன்ற உறுப்பினரோடு தான் இவர் ஜனாதிபதியா இப்ப வந்திருக்கிறார். அந்த அளவு செல்வா குறைந்த நேரத்தில் மக்கள் இவ்வளவு பெரிய அலையொன்றை அவர் கொடுத்திருந்தவ. அப்படி இருக்கைக்குள்ள அவர் இப்படி செய்வார்னு சொன்னா அவர் தன்னுடைய வாக்கு வங்கி இழக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு எழுத்த கூட மாத்தாம ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்பாக இருந்திருக்கவர் அவற்றை செயற்திட்டங்களை தான் அப்படியே இவர் கொண்டு வரார், இவர் தொடர்ந்து செய்கிறார் என்ற மாதிரியான சில கருத்துக்களும் பார்க்கக்கூடிய இருந்துச்சு. மறுபக்கம் தமிழ் பொது வேட்பாளர்
அந்த பொது கட்டமைப்பு மிக முக்கியமான அறிவுறுத்தல் ஒன்று கொடுத்திருக்கு. அதுக்கு முதல்ல என்ன சம்பவம் என்று சொல்லி பார்த்துட்டு போகலாம். இப்ப அந்த பொது கட்டமைப்பு வந்து ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பொது வேட்பாளர் அறிவிக்க சொல்லினம் வந்து அவர் மீள அரசியல் செய்ய மாட்டார், பொது வேட்பாளர் அறிவிக்கப்படக்கூடியவர், அந்த சின்னம் வேறு எந்த தேர்தலையும் பயன்படுத்த மாட்டது அல்லது பயன்படுத்தக்கூடாது என்ற விஷயம் எல்லாம் சொல்லப்பட்டிருந்தது. அதுபோக இந்த சங்கு சின்னத்தை பொறுத்தவரை வந்து ஜாதிக ஹெல உரிமையா மிக தீவிரமாக இனவாதம் பேசக்கூடிய ஒரு தரப்பு அவை வந்து வச்சிருந்திருக்கக்கூடிய சின்னம் அவை இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடாத காரணத்தினால்தான் சுயேட்சை வேட்பாளராக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சின்னம் கொடுக்கப்பட்டது. அப்படி இருக்கைகளை வந்து இந்த பொது தேர்தலில் தாங்கள் போட்டியிடுறதுக்கு வந்து இந்த சங்கு சின்னம் வேணும் அப்படின்ற மாதிரி இந்த கூட்டமைப்பு அல்லது இந்த பொது கட்டமைப்பை தவிர இருக்கக்கூடிய இந்த கட்சிகள் ஜனநாயக கூட்டணியாக இணைந்திருந்தார்கள். அப்படி இருக்கக்கூடிய தரப்பு வந்து தேர்தல் திணைக்களத்துக்கு இப்ப ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார். தேர்தல் அறிவிச்சா பிறகு இந்த சின்னத்தை கொடுக்கலாமா அல்லது அவர்கள் பெற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்கா, மறுபக்கம் ஏதாவது ஆட்சேபனைகள் இருக்கா என்ற கேள்வி எல்லாம் நிறையவே இருக்குது. அவை வந்து கேட்டிருக்கணும் வந்து பொது வேட்பாளராகினதுக்கு பிறகு அவர் கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கிறார். அந்த அடிப்படையில் வந்து 2 லட்சத்துக்கு மேற்பட்டிருக்கக்கூடிய வாக்கு என்பது சாதாரண ஒரு எண்ணிக்கை கிடையாது. அப்படி இருக்கைகளை வந்து அவர்கள் இந்த வேண்டுகோளை விடுத்திருக்கிறார்கள். தேர்தல் அறிவிக்கப்பட்டு 7 நாட்களுக்குள்ள வந்து தமக்குரிய சின்னம் இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வந்து அவர் கேட்க முடியும். அதன் பிரகாரம் தான் இந்த விஷயத்தை அவர்கள் சேர்க்கிறாங்க. ஏற்கனவே வந்து வேறொரு சின்னம் இருந்தது. அந்த சின்னம் மக்கள் மத்தியில் பரிச்சயம் இல்லை என்கிற ஒரு நிலையில தான் அவர்கள் இந்த முடிவை எடுத்திருப்பதாக இப்போதைக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் இது எந்த அளவு தூரம் தாக்கம் செலுத்தும், என்ன நடக்க போகுது அப்படின்றது வந்து நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆனால் இந்த வேளையில வந்து இந்த பொது கட்டமைப்பை சார்ந்திருக்கக்கூடிய சிவில் சமூகத்தினர் அவர்கள் வந்து ஒரு கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தலில் வந்து தமிழ் மக்கள் பொதுச்சபை வந்து நேரடியாக இந்த தேர்தலில் ஈடுபட மாட்டது. இந்த தீர்மானம் நேற்றைய நாளில் செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி வந்து திருகோணமலை உப்பு வழியில் இருக்கக்கூடிய ஆயர் இல்லத்தில் இடம்பெற்றக்கூடிய கூட்டத்தில் தான் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. போன ஜனாதிபதி தேர்தலில் வந்து தமிழ் பொது கட்டமைப்பாக வந்து தமிழ் மக்கள் பொதுச்சபையும் அதே மாதிரி தான் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய பரப்பின் கட்சிகளும் சேர்ந்து ஒரு பொது கட்டமைப்பு உருவாக்கி ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தியிருந்தவை. அப்படி நிறுத்திகளை வந்து அதில் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தவை. அப்படி இருக்கைகளை வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நாங்கள் நேரடியாக ஈடுபட போவதில்லை அப்படின்னு சொல்லி தமிழ் மக்கள் பொதுச்சபை இப்போ சொல்லியிருக்கிறது மாத்திரமல்ல, பொது சின்னமாக இருக்கக்கூடிய இந்த சங்கு சின்னத்தை அதை பயன்படுத்துவதை வந்து இந்த தேர்தலில் பொது கட்டமைப்புகள் இருக்கக்கூடிய கட்சிகள் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லியும் அவை கோரிக்கை விட்டிருக்கணும். மிகப்பெரிய ஒரு இறுக்கமான பிடியாகத்தான் இது இருக்க போகுது. என்ன நடக்கும் அப்படின்றத வந்து இதுக்கும் நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஆனால் நியாய தர்மங்களுடைய அடிப்படையில் ஒரு ஒப்பந்தம் அல்லது பேச்சுவார்த்தை மூலம் இணக்கப்பாடு கண்டுதான் இந்த தேர்தலை கேட்டிருப்பினும் அப்படி கேட்க வந்து அதை மீறுறதுன்றது ஆபத்தான விஷயம். ஏற்கனவே வந்து பல்வேறுபட்ட கட்டமைப்புகள் இருந்து வெளியேறி வந்திருக்கக்கூடியார்கள். அப்ப மக்களுக்கு இவை யார்ன்றதை வந்து தெளிவா இது விளங்கப்படுத்தும் என்றதுல வந்து மாற்று கருத்துகளுக்கு இடம் கிடையாது. குறிப்பா வந்து சொல்லுவாங்க, அந்த எல்லா இடத்துலையும் வந்து ஒரு விஷயத்தை செய்து போட்டு முக்கியமான ஆள்கிட்ட போய் மாட்டுப்படுறது அப்படின்றதுக்கு வந்து பல பழமொழிகள்லாம் உதாரணமாக சொல்லப்படும். அப்படி இருக்கிறது தான் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சொன்னவர், நான் இனி நேரடி அரசியலில் ஒரு காலம் ஈடுபட மாட்டேன் அப்படி என்று சொல்லிட்டு வந்து அவர் ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்கனுடைய செயலாளருக்கு வந்து ஒரு கடிதம் அனுப்பிக்கார். அவருக்கு கடிதம் அனுப்பினா ஜனாதிபதிக்கு போகாம விடுமா? அவர்கிட்ட போயிருக்குது. அந்த கடிதம் வந்து இப்போது பொது வழியில் விடப்பட்டிருக்கிற முக்கியமான விஷயமாக இருக்குது. அவர் என்னென்னலாம் கேட்டிருக்கார், ஒரு முன்னாள் ஜனாதிபதி இவ்வளவு விஷயத்தை கேட்டிருக்கார் அப்படின்னு சொன்னா வந்து இந்த நாட்டில் என்ன நடக்குது அல்லது இதுக்கு முதல் இருந்திருக்கக்கூடியார்கள் எப்படியெல்லாம் சுகபோக வாழ்க்கையை அனுபவித்திருக்கிறார்கள் என்பதை வந்து இதன் மூலமாக நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரமல்ல, பாதுகாப்பு குறித்து கடிதம் ஒன்றை வந்து ஜனாதிபதியினுடைய செயலாளருக்கு வந்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அனுப்பி வைத்திருக்கிறார். தன்னுடைய பாதுகாப்புக்காக பாதுகாப்பு பிரிவொன்றை ஸ்தாபிக்குமாறு அவர் வந்து இந்த கடிதத்தில் கோரியிருக்கிறார். அந்த கோரிக்கையினுடைய அடிப்படையில் வந்து அவர் கோரியிருக்கக்கூடிய பாதுகாவலருடைய எண்ணிக்கை 1, 2, 10, 15 எல்லாம் கிடையாது. 163 மெய்ப்பாதுகாவலர் தனக்கு தேவை என்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, தன்னுடைய சமையல் வேலைகளை பார்க்கறதுக்கு வந்து 15 சமையல்காரர் வேலும். அதே மாதிரி தான் 6 மருத்துவ அதிகாரிகள் தேவை. அதே வெவ்வேறுபட்ட உபகரணங்கள்லாம் அவர் கேட்டிருக்கார். அதே போல கணனிகள், அதே போல அச்சிடுகிற அந்த விஷயங்கள்லாம் இயக்குவதற்குரிய சாதனங்கள் அவை எல்லாவற்றையும் தர வேண்டும். அது மாத்திரமல்ல, உத்தியோகபூர்வ வாசஸ்தலம் கூட தனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லப்பட்டிருக்கிறது. முன்பாக ஜனாதிபதி சொல்லியிருந்தார், எல்லாட்ட உத்தியோகபூர்வ வாசஸ்தலமும் வந்து எல்லாரும் விட்டுட்டு போகணும், அது அவை இந்த வீட்டில் போய் அவை இருக்கணும், இதெல்லாம் பயன்படுத்த முடியாது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அல்லது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வரப்பிரசாதங்கள் 2020 இந்த இவ்வளவு காலப்பகுதிக்குள்ள வந்து எத்தனையோ பில்லியன் ரூபாய்கள் வந்து அவர்களுக்காக செலவிடப்பட்டிருக்கு. இது வந்து அவர்களுடைய சாதாரண செலவுக்காக இல்லை, ஆடம்பர செலவுகளுக்காக மக்களுடைய வரிப்படத்தில் இது செலவிடப்பட்டிருக்குன்னு சொல்லி பெரிய பட்டியலை வெளியிடப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் தான்
இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உத்தியோகபூர்வ வாசதளம் எல்லாம் வேணும் அப்படி என்று கேட்டிருக்கக்கூடிய அந்த விடயத்தின் கடிதம் வந்து இப்ப வெளியே பகிரவிடப்பட்டிருக்கு. இதுதான் பெரிய ஒரு சிக்கலான விஷயமாக மாறி இருக்கிற போது காலையில் ஒரு காணொளி வந்து உஷாந்தன் வியூ என்ற மற்றைய தளத்திலே பதிவிட்டிருந்தேன். இந்த மதுபான சாலை உரிமை பத்திரம் தொடர்பில் வந்து வேற யாரும் எடுத்தா பிரச்சனை இல்லை. தமிழ் மக்கள்கிட்ட இருந்து வாக்கு பெற்று தமிழ் மக்களுடைய வாக்குகள் சேரக்கூடிய அந்த மேடையில வந்து தமிழ் தேசியமே பேசியிருப்பினோம். நாங்க உங்களுக்கு விடிவு பெற்று தருவோம், உங்களுக்கு விடுதலை பெற்று தருவோம், இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் தீர்ப்பம், காணாமலாக்கப்பட்டவருடைய பிரச்சனை தீர்க்கப்படும், காணி பிரச்சனை தீர்க்கப்படும், அரசியல் கைதிகளுடைய பிரச்சனைக்கு எல்லாம் தீர்வு காணுவோம், இப்படியெல்லாம் வந்து வாய் முழுக்க நல்ல தமிழ் தேசியம் எல்லாம் பேசி அதுக்கேற்ற நடை உடை பாவனையில வந்திருக்கக்கூடிய தரப்புகள் இதை செய்யறதுன்றதான் அபத்தமான விஷயம். முன்பாக வந்து மாகாண சபையில் இருந்திருக்கக்கூடிய ஒருவர் பிறகு நாடாளுமன்றத்துக்கு வந்தார். அவர் தான் தெரிவித்திருக்கக்கூடிய அவர் பெற்றிருக்கக்கூடிய அந்த விஷயம் அதுல வந்து சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் தான் காலிலிருந்து சமூக வலைத்தளம் எல்லாம் ஒரே நகைப்புக்கிடமான ஒரு விடயமாக இருக்குது. என்னன்னு சொன்னா வந்து இவருடைய சிபார்சு கடிதத்தினுடைய அடிப்படையில அது பெறப்பட்டிருக்கிறது. அந்த விபரம் எல்லாம் ஊடகங்கள் தேடி பிடிச்சு இந்த விஷயத்தை முதலாவது பேர் இவற்றை தான் இருக்கு அப்படின்ற மாதிரி வெளியிட்டிருக்கு. மிச்ச எல்லா தமிழ் அரசியல்வாதி அல்லது தமிழ் தேசியம் பேசுற அரசியல்வாதிகளுக்கு வந்து வயிற்றில புளிய கரையக்கூடிய ஒரு வேலை தான் இப்ப தொடங்கி இருக்குது. எல்லாரும் வந்து மடியில கனம் இருந்தா தான் ஏதோ ஒரு விஷயம் நான் சொல்லி வந்தானே அந்த பயம் வந்து அதிகமா இருக்கும்னு சொல்லி அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் இப்ப உருவாக்கப்பட்டிருக்குது. அது மாத்திரமல்ல, இவர் கடிதம் கொடுத்துட்டு அதுக்கு விளக்கம் கேட்கிற போது சொல்லியிருக்கார் வந்து ஊடகவியலால் கேட்பினா நீங்க அப்படி கொடுத்துக்கிறீங்க உங்களோட பேரை பயன்படுத்தலாம் எடுக்கப்பட்டிருக்கு. அது வந்து ஒரு வாழ்வாதார உதவி கொடுத்தினான் அப்படின்னு சொல்லி அவர் அந்த பதிலை சொல்லியிருக்கிறார். ஒரு வாழ்வாதார உதவி வந்து ஒரு மதுபான சாலையினுடைய அனுமதி பத்திரமான்ற கேள்வி வந்து ரொம்ப பெரிய கேள்வியா இருக்குது. இது தொடர்பில் விரிவாக அந்த காணொலி பேசிருக்கு. அதுக்கு வந்து இன்று மாலையில வந்து தன்னுடைய இல்லத்துல ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று அவர் ஏற்பாடு செய்திருந்தவர். அங்கே என்ன சொல்லியிருக்கார் அப்படின்றத வந்து பார்க்கலாம். அண்மை காலமாக சமூக ஊடகங்களில் ஒரு பேசுபொருளாக இருக்குது. மதுபான வரி அனுமதி பத்திரம் வந்து தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் வழங்கியதாகவும் இன்றைய தினம் சில பத்திரிகைகளில் தங்களுடைய சிபார்சிலும் ஒரு மதுபான அனுமதி பத்திரம் கிளர்ச்சியிலே வழங்கப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகிருக்கிறது. இந்த செய்தி இந்த உண்மைத்தன்மையோட அதாவது என்னிடம் வந்து இந்த பெண் நடராஜா என்ற மகள் அவருடைய தாய் தாப்பனை எனக்கு தெரியும் வந்து இப்படி தனக்கு அப்ளிகேஷன் ஒன்று போட வேண்டி இருக்குது லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நான் சிபார்சு கடிதம் தரவேண்டுமென்று கேட்டவன். அப்போ அவருடைய குடும்பத்தை நான் தெரிஞ்சு வச்சிருந்தபடியால் சிபார்சு கடிதம் ஒன்று கொடுத்துறான். இப்போ எனக்கு தெரியும், தாய் தாப்பனை தெரியும், இப்போ இப்படி ஒரு அப்ளிகேஷனை போடுறா, அதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லி எழுதினான். ஆகவே அது கடிதம் கொடுத்தது உண்மை. அதே மாதிரி எத்தனையோ விஷயமா ஆக்கள் வந்தால் அவை இந்த பின்னணியை அறிஞ்சு ஆக்கள் நல்ல ஆக்களோ தெரிஞ்ச ஆக்களோன்று பார்த்துட்டு நாங்கள் கடிதம் கொடுப்பது வழக்கம். அதே போன்று நான் ஒரு கடிதத்தை கொடுத்தது உண்மை. இனி அதில் இருந்து என்ன விற்கிறதும் காசு எடுக்கிறதும் லட்சம் கோடி என்றெல்லாம் கதைக்கினோம் அதில் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. எனக்கு அப்படியெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி நான் செய்கிற ஆளும் இல்லை. ஆகவே இதெல்லாம் அதாவது என்னை ஏதோ ஒரு விதத்திலே அரசியல் ரீதியாக என்னை அடிக்க வேண்டுமென்றதுக்காக வேண்டி நடந்த ஒரு சாதாரண விஷயத்தை, அதாவது ஒரு சிபார்சு கடிதத்தை கையளித்ததை வச்சு இதிலே இருந்து ஏதோ ஒரு பெரிய பூதம் இருக்குது என்று காட்டுறதுக்கு பார்க்குறார்கள். அதெல்லாம் என்ன எதுவும் செய்யாது. இப்படித்தான் எங்களோட நிலைமை அல்லது நாங்கள் வாக்களித்து அனுப்பிடக்கூடிய ஆக்கள் நிலைமை ஒரு ஆளுண்ட வெளிவந்திருக்குது. இன்னும் எத்தனை பேற்ற எப்படி எல்லாம் வெளிவர போகிறோன்றது வந்து கொஞ்சம் கேள்விக்குட்படுத்தப்படக்கூடிய விஷயங்களாக இருக்கு. மறுபக்கமாக மூன்றாவது ஸ்ரீலங்காவினுடைய பெண் பிரதமர் இப்போதைய பிரதமர் ஹரணி அமரசூரிய கலாநிதி அவர்கள் பல்வேறு அதிரடியான உத்தரவுகள் பாடசாலையில வந்து பெற்றார்கிட்ட வந்து காசு சேர்க்கல ஏன்டா சிறுவர் தினம் வருது, ஆசிரியர் தினம் வருது, இப்படியான நாட்கள் எல்லாம் வரக்கூடிய இந்த வேளையில தான் காசு எல்லாம் நீங்க அவற்றை சேர்க்கக்கூடாது. அது மாத்திரமல்ல கல்வி முறையில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட சிக்கலான விஷயங்களுக்கு எல்லாம் தீர்வு காண்றது. இன்றைக்கு முதலாக புதிய ஜனாதிபதி வந்த பிறகு ஜனாதிபதி செயலகம் வந்து முற்றுகையிடப்பட்டிருக்கு. நல்ல போராட்டம் உண்டு. தரமஞ்சு புலமை பரிசில் பரீட்சையில் நடந்திருக்கக்கூடிய அந்த வினாத்தாள் மோசடி தொடர்பில் இவர் எப்ப ஜனாதிபதியா இல்ல, ஆனா இப்ப வந்து கேட்க வேண்டிய இடம் அதுதான் அப்படின்னு சொல்லி போராட்டக்காரர்கள் அங்க போயிருக்கணும். மக்கள் மத்தியில் வெவ்வேறுபட்ட கருத்து நிலைமைகள் இருக்குது. வருகிற மாதத்தினுடைய ஆரம்ப நாட்கள் எல்லாம் வந்து இந்த வேட்புமனுவையும் கட்டுப்பணத்தையும் செலுத்துவதற்குரிய நாட்களாக இருக்குது. அரசியல் களம் இன்னும் கொஞ்சம் பரபரப்பாகவே சூடுபிடிக்க போகுது. இப்படியான விஷயங்கள் கிடைக்கிற போது ஒரு நாளிலும் கொண்டு வருகிறோம். நாளை நாளில் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். அதுவரை விடைபெறுகிறோம். வணக்கம்.